சார் இந்த ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்றாங்களே, இது என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த தர்ம கர்ம ராஜயோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதை விட அதை தர்ம கர்ம ராஜயோகம்னு சொல்றது. ஏன்னா அது ஒரு ராஜயோகத்தில் ஒரு இயல்பு, ஒரு ஒரு அமைப்பு தான் அது. ஒரு லக்னத்திற்கு 9, 10ஆம் பாவாதிபதிகள் ஒரு இடத்துல இருந்து அந்த 10ஆம் பாவாதிபதி வீட்டில் 9 கூடையவன் உட்கார்ந்துருந்தா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதிகள் யாரு? குருவும் சனியும். இந்த குரு சனி 2 பேருமே ஒன்றா எங்கே உட்காரணும்? மகரத்தில் உட்காரணும். சார் அப்படி இருந்தால் குரு நீச்சமாயிடுவாரே அப்படின்னு கேட்க தோணும். அங்கே சனி இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறதுனால இந்த அமைப்பு தான் தர்ம கர்ம ராஜயோக அமைப்புகளில் முதன்மை பெறக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட 9க்கும் 10க்கும் அதிபதிகள் ஒன்று கூடி 10ஆம் இடத்தில் ஒன்று சேர்ந்து வலிமை பெற்றிருந்தால் அந்த இடத்துல தர்ம கர்ம ராஜயோகம். இப்படிப்பட்ட ஜாதகர்களும் ஊருக்கு படி அளக்கிறவன், தர்மம் பண்றவங்க, தன் வயிற்றுக்கு சேர்ப்பது மாதிரி இல்லாமல் மற்றவர்கள் வயிற்றுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆக இவர்கள் ஊர் புகழ வாழ பிறந்தவர்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.